அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் கோட்டாறு மறை மாவட்டம் பெரியகாட்டில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் திருத்தலம். புனிதரே அந்தோணியாரே, புண்ணிய பூமி பெரிய காட்டை பாதுகாப்பவரே, எங்கள் புனிதரே. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு மறை மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பும் மிக தொன்மையான பாரம்பரியமும் கொண்ட ஒரு சிறிய கடற்கரை கிராமம் தான் இந்த பெரியகாடு. மேற்கே ராஜாக்கமங்கலம் துறை, கிழக்கில் பொழிக்கரை, வடக்கே ஈத்தாமொழி, தெற்கில் அரபிக்கடல் இவைகளை எல்லைகளாக கொண்டுள்ளது பெரியகாடு. இங்கு தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கும் இந்த அரபிக்கடலை போலவே அலை அலையாய் மக்கள் தங்கள் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் நாடி வரும் இந்த திருத்தலத்தை பற்றி பார்ப்போமா? தொன்று தொட்டே பெரியகாடு மக்கள் மீன்பிடி தொழில் தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. புனித சவேரியாருடைய வருகைக்கு முன்னாடியே கிறிஸ்தவம் வேரூன்றி இருந்த தனிச்சிறப்பு வாய்ந்த பங்கு பெரியகாடு பங்கு. கிபி 1616 450 கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தான வரலாற்றுல புனித சவேரியாருடைய வருகைக்கு அப்புறம் எண்ணிக்கையில் அதிகமான பெரியகாடு மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தொடக்க காலத்தில் இந்த ஆலயமானது ஓலை வேயப்பட்ட ஒரு சிறிய குடிசையாக இருந்தது. இதில் சுமார் ஒரு 300 கிறிஸ்தவர்கள் இருந்து தங்களுடைய ஜெபமாலை, ஆராதனை இவைகளை செய்து பல்வேறு வகையான புதுமைகளை இங்கு நடக்க கண்டார்கள். ஒருமுறை கொள்ளை நோய் ஏற்பட்ட போது புனித அந்தோணியாருடைய சுரூபத்திற்கு முன்பாக இருந்து ஜெபமாலை ஜெபித்த பொழுது கொள்ளை நோய் நீங்கி அனைத்து மக்களும் பாதுகாப்பாக, ஒரு உயிர் சேதம் கூட இல்லாமல் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். இந்த புதுமை பல்வேறு இடங்களில் பரவியது. இந்த ஆலயத்தை விரிவுபடுத்த எண்ணி அதை ஒரு குருசு கோயிலாக, ஓலை வேய்ந்த அந்த குடிசை ஆலயத்தை எடுத்துவிட்டு ஓட்டு கட்டடமாக, குருசு கோயிலாக இதை வடிவமைத்து ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அப்பொழுது எங்களுடைய பங்கு தாய் பங்கு ராஜாக்கமங்கலம் துறை. 1971 நாங்கள் அங்கிருந்து தனி பங்காக உருவானோம். அதன் பிறகு பல்வேறு நோய்களால் துன்புற்ற மக்கள் அனைவரும் இங்கு வந்து கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அந்த புதுமையை பெற்று சென்றார்கள். நாளடைவில் மக்களுடைய வருகை அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஆலயம் மக்கள் வந்து பிரார்த்தனை செய்வதற்கு உண்டான இடவசதி போதாமையால் இந்த ஆலயத்தை நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆலயமாக பக்தர்களுடைய உதவியோடும் பங்கு மக்களுடைய ஒத்துழைப்போடும் பக்கத்து ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த ஆலயம் 2000
கட்டி முடிக்கப்பட்டது. அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை பிரான்சிஸ் டி சேல்ஸ் அவர்கள் 6 ஆண்டு காலமாக இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக மிகவும் உழைத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடக்கத்திலிருந்தே ராஜாக்கமங்கலம் துறையின் கிளை பங்காகவே பெரியகாடு செயல்பட்டு வந்தது. 5/1/1971 அன்று தனி பங்காக உயர்ந்தது. பங்கின் வளர்ச்சியினாலும் திருப்பயணிகளின் வருகையினாலும் தற்போதுள்ள கலைநயத்துடன் புதிய அந்தோனியார் ஆலயம் 22/2/2000 அன்று கட்டி முடிக்கப்பட்டு அன்றைய ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. ஆலயத்தின் பீடம் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டதை போன்று இருந்தாலும் உண்மையில் அது மரத்தால் ஆனது. பீடத்தின் இருபுறமும் காவல் தூதர்கள் வணங்கி நிற்க நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதன் மேல் பகுதியில் சிறிய அளவில் இயேசுவின் பாடுபட்ட சொரூபமும் வைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் மேல் பகுதியில் பங்கின் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாரின் சுரூபம் வைக்கப்பட்டுள்ளது. வலப்புறம் புனித வலனார் குழந்தை இயேசுவின் கைகளை பற்றியவாறு நிற்கும் சுரூபமும் பீடத்தின் இடப்புறம் புனித லூர்து அன்னையின் சுரூபமும் வைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உள்ளே இடப்புறம் புனித அந்தோனியாரின் சுரூபமும் புனிதரின் அருளிக்கமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. பூமியான பெரியகாடு புனித அந்தோனியார் திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் முத்தாய்ப்பான 3 புதுமைகளை சிறியவர் முதல் பெரியவர் வரை சொல்லி வியந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்து நம்பிக்கையுடன் வேண்டுபவர்க்கும் அந்த புதுமைகள் ஒரு உரமாக அமைகின்றன. ஆயிரத்தி 1956 கடல்ல அலையிலிருந்து சிக்கி வெளியே ஏற முடியாமல் ஒரு 6 கட்டுமரங்கள் மாட்டிக்கிடுச்சு. அந்த காலகட்டத்தில் கடல் அலை ரொம்ப சீற்றம் ஜாஸ்தியாக இருந்தது. அடுக்கடுக்காக அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா அலை வந்து ரொம்ப பெருசாக மேலே ஒரு 100 மீட்டர் வரைக்கும் மேலே எழும்பி அடிக்கும். 1 அடி 2 அடி 3 அடி இப்படி 7-8 அடி அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த 6 கட்டுமரங்கள் வர முடியாமல் மாட்டிக்கிச்சு. அந்த சமயத்தில் எங்கள் தாத்தா தான் அங்கே கணக்கப்பிள்ளையாக இருந்தார். அவர் என்ன சொன்னார்னாக்கி, இப்போ எல்லோரும் ஊர் ஜனங்கள்லாம் ஊருக்கு முன்னால் கூடி அந்த கடல் முன்னால் கூடி நின்றுக்கிட்டு எல்லோரும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் மரத்தில் தட்டி ஜெபம் படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க எங்கள் தாத்தா சொன்னார், கோயிலில் மணி அடித்து 53 மணி ஜெபமாலை படிப்போம், கடவுள் எப்படியாவது உதவுவார் அப்படின்ட்டு அந்தோனியாரை குறித்து ஜெபம் படிக்க ஆரம்பித்தாங்க. 53 மணி ஜெபமாலை முடியவும் கடல் ஒவ்வொரு அலையாக ஒரு பாதை போட்ட மாதிரி, அதாவது அந்த காலத்தில் நம்ம மோய்சன் செங்கடலை பிரித்த அதே மாதிரி ஒரு பாதை உண்டாக்கி அந்த கடல் அலை அப்படியே அமைதியாகிடுச்சு.
அப்படி அமைதியான நேரத்தில் ஒவ்வொரு மரமாக கரையை வந்து இறங்குனாங்க. கரையை வந்து இறங்க கடைசி மரம் வரும்போது அதுக்கு பின்னால் இருந்தே பழையபடியும் அலை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி இந்த அற்புதம் நடந்து அவர்களும் காப்பாற்றப்பட்டாங்க. கடல் வழிவிட்ட அதிசயத்தை எங்கள் ஊர் கோவிலில் பீடத்துக்கு நேர் எய்த்தாப்புல தலைவாசலுக்கு மேலே பீடத்திலிருந்து திரும்பி பார்த்தா தெரியும்படியாட்டு இது பெரிய ஓவியமாட்டு வரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த ஞாபகார்த்தமாக யாரும் வந்தாலும் கூட பார்த்து இதை புரிஞ்சுக்கிறாங்க. தினம் தினம் எண்ணற்ற புதுமைகள் இந்த திருத்தலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் புனித அந்தோணியாரின் புதுமையான இந்த அற்புத நீரூற்று. 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி எங்கள் ஊர்ல இருந்து தொழில் போயிருந்தாங்க மீனவர்கள்லாம். கரைக்கு வந்தப்புறம் அதில் ஒரு வயதான மீனவர் வந்து வாய் கழுவுறதுக்காக தண்ணி அவங்க பாட்டிலெல்லாம் கொண்டு போய் வாய் கொப்பளிப்பாங்க. தண்ணி இல்லாதனால வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடல் பக்கத்தில் ஒரு சின்ன நீரூற்று மாதிரி இருந்துச்சு. அப்போ அதில் இருந்து தண்ணி எடுத்து வாய் கொப்பளிக்கலாம் அப்படின்னு கொப்பளிக்கும் போது அது கொஞ்சம் இனிப்பாக இருந்தது. இப்போ தண்ணீர் இனிப்பாக இருக்க கடல் பக்கத்தில் இருக்கும்போது உப்பாலாம் இருக்கும் அப்படின்ட்டு தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்துருக்காங்க. அது நல்ல தண்ணியாகவே இருந்தது. இப்போ பக்கத்தில் உள்ள சக மீனவர்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாருமே குடிச்சு பார்த்துருக்காங்க. நல்ல இனிப்பாக இருந்தது, குடிக்கிற தண்ணியாகவே இருந்தது. உடனே ஃபாதர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி தண்ணி நல்லா தண்ணியாக இருக்குது கடல் பக்கத்தில் அப்படின்னு. அப்புறம் ஃபாதர் அப்புறம் நிர்வாகம் எல்லாம் போய் பார்த்துட்டு அதை இப்போ வந்து ஒரு அற்புத நீரூற்றா எல்லா மக்களுமே கடவுள் அந்தோனியார் நமக்கு செய்த புதுமை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தண்ணியை எல்லாருமே எடுக்கிறாங்க. நேர்ச்சைக்காக அதுல இருந்து தண்ணி எடுத்து குளிக்கிறாங்க. நேர்ச்சை கடன் வச்சவங்க நோயில இருந்து குணமடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அது வந்து ஒரு அற்புத நீரூற்றா எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் குடிச்ச தண்ணி பெரியகாடு புனித அந்தோணியார் திருத்தலத்தோட அற்புத நீரூற்று தண்ணீர். இந்த அற்புத நீரூற்றோட தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இந்த தண்ணியை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு அருமருந்தாவே பயன்படுத்துறாங்க. பெரியகாட்டு கொடிமரம் இது நிறுவப்பட்ட தேதி வந்து 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி. ஒரே கல்லில் அமைஞ்ச கொடிமரம். இந்த கொடிமரத்தினுடைய அளவு என்னன்னா மொத்தத்தில் 78 அடி இருக்குது. இது 20 அடி ஃபவுண்டேஷனும் 58 அடி மேலேயும் இருக்குது. இதை நிறுவப்பட்டதுலாம் ஒரு புதுமை நடந்தது. அது என்னன்னா இந்த கொடிமரத்தை ஒத்தக்கல்ல கொடிமரத்தை இன்ஜினியர்லாம் சேர்ந்து நாங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கயிறு கட்டி தூக்கணும். ஆனால் அது எழும்பவே இல்லை. உடனே பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, அந்தினியர் கையில் கயிறை கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு நூலை எடுத்து கொடிமரத்துக்கு இந்த அந்த வட்டு இருக்கிற பகுதியில் கட்டிக்கிட்டு அந்த நூலினுடைய இன்னொரு தலைப்பை கொண்டு கோயில் பீடத்து மேலே இருக்கிற அந்தோணியார் கையில் கொண்டு கொடுத்துட்டு எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து கயிறு கட்டி இழுத்தோம். அப்போதுதான் அந்த கொடிமரம் மேலே தானாக எழுந்து வந்தது. புண்ணிய பூமியாம் பெரியகாடு புனித அந்தோணியார் ஆலயம் கோட்டாறு மறைமாவட்டத்தின் 3வது திருத்தலமாக 4/2/2020 அன்று மேதகு ஆயர் நஸ்ரீன் சூசை அவர்களால் உயர்த்தப்பட்டது. என்னோட மகனின் பெயர் வந்து ஆரிக் ரெனோஃப். அவனுக்கு 2 வயசா இருக்கும் போது ஒரு சைடு கை கால் வந்து செயலுக்கு ஆரம்பிச்சோன்னா நாங்கள் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சோம். ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது அவனுக்கு என்னன்னா தலையில் 6 சென்டிமீட்டர் மூளையில் ஒரு கட்டி இருக்கதா சொன்னாங்க. அப்போ இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அவனுக்கு 2 வயசு இருக்கனால, அதனால திருவனந்தபுரம் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. திருவனந்தபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் அவனை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோன்னா அங்கே போகும்போதே நான் வந்து என் பையனுக்காண்டி பெரியகாட்டு அந்தோணியார்ட்ட நேர ஆரம்பித்தேன்.
அப்போ அவனுக்கு 13 பட்டம் வச்சு காதில் கடுக்கான் குத்துறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்திருந்தேன். சிலுவை கடுக்கான் குத்துறேன்னு நேர்ந்திருந்தேன். நேர்ந்திருந்த நேரம் அப்படியே அங்கே திருவனந்தபுரத்தில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கட்டி எடுக்கும் போது அவனுக்கு ஒரு சைடு கையும் கால் பேச்சு இந்த 3மே பேரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி இப்போ கடவுள் இந்த அளவுக்காச்சும் குழந்தைய காப்பாற்றுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி சர்ஜரி பண்ண ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரும்போது டாக்டர்ஸே சொன்னாங்க எங்களுக்கே மிராக்கலாக இருக்குது, அவனுக்கு கை கால் பேச்சு எதுவுமே போகல, அவன் முன்னாடி மாதிரி நார்மல் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சர்ஜரி பண்ணி அவன் நார்மலாக இருந்தான். அவனுக்குள்ள கட்டி பயாப்சி ரிப்போர்ட்டில் வந்து எப்பன்டைமோமான்னு சொல்லி ஒரு விதமான கட்டி, அந்த கட்டி வந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் தலையில் வந்து அந்த கட்டியில் கொஞ்சம் வந்து மிஞ்சி இருக்கு, தலையில் கொஞ்சம் எடுக்காமல் மிஞ்சி இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த கட்டி மிஞ்சி இருக்கனால அவனுக்கு கீமோ ரேடியேஷன் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் பெரியாட்ட அந்தோனியார்ட்ட வந்து நானும் என்னோட கணவரும் வந்து நேர்ந்தோம், இப்படி பையனுக்கு இது இருக்கக்கூடாது அப்படி சொல்லி பண்றாருனோம். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். கூட்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அந்த கட்டி வந்து இந்த மிஞ்சி இருக்க கட்டி வந்து ஒண்ணுமே இல்லை, அவனோட தலையில எல்லாமே இந்த கட்டி இருந்த இடமே எல்லாமே கிளியர் ஆயிட்டு. அப்படி இருக்குன்னு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து 33 நாள் கீமோ வேண்டாம் அப்படி சொல்லிட்டு 33 நாள் ரேடியேஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 33 நாள் ரேடியேஷன் கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்தோம். இப்போ நான் நேர்ந்த மாதிரி அவனுக்கு பட்டம் வச்சு நம்ம காதில் கடுக்காம குத்திருக்கேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. அவன் ரொம்ப நல்லா இருக்கான், நலமா இருக்கான். அதனால பெரியாட்ட அந்தோனியாருக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வாழ்க என் புனிதரே, வழி காட்டும் என் மண்ணின் காவலரே. வாழ்க வாழ்க என் புனிதரே, வழி காட்டும் என் மண்ணின் காவலரே. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தந்துறை கிராமத்துல இருந்து வர்றோம். என்னுடைய பேரு சமீனா, என்னுடைய கணவர் பெயர் ஜார்ஜ். எனக்கு முதல்ல 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கிறான், முதல் குழந்தை. அவனுடைய பேரு ஜியோ ஃபைடல். இப்போ கடவுள் 10 வருஷத்துக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு அற்புதமான கொடை. என்னோட 2வது குழந்தை பேரு கவிநதி. இந்த குழந்தைய நான் வந்து உண்டானது முதலே நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சேன். கிட்டத்தட்ட 3வது மாசம் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அதுல வந்து குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த ரிப்போர்ட்ல சொல்லி இருந்தது. அப்போ டாக்டர் வந்து எங்களை வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது கருப்பையில் உள்ள அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய லிக்விட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சென்டருக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் நல்ல மன உளைச்சல்ல அந்தோனியார் கிட்ட வந்து என்னுடைய கணவர் முக்கியமாக அந்தோனியாருடைய திருப்பண்டத்துக்கு முன்னாடி இருந்து ஜெபம் செஞ்சு கண்டிப்பாக நாங்கள் ஒரு சாட்சியாக இருப்போம், எங்களுடைய குழந்தைய எங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு பிறகுமா 6வது மாதம் வந்து அந்த லிக்விட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி போய் லிக்விடும் எடுத்தாங்க. எங்களுக்கு சக்ஸஸாக 100% குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் முதல் முறையாக குழந்தைய அந்தோனியார் பாதத்தில் வச்சுட்டு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். புனித அந்தோனியார் வழியாக இறைவன் எங்களுக்கு செய்த இந்த நன்மைக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வாழ்க வாழ்க என் புனிதரே, வழி காட்டும் என் மண்ணின் காவலரே. வாழ்க வாழ்க என் புனிதரே, வழி காட்டும் என் மண்ணின் காவலரே. என் பேர் வந்து கீதா. எனக்கு வந்து ஜூலை 5ஆம் தேதி திடீர்னு நான் திருப்பலிக்கு வந்துட்டு போகும்போது நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். மக்கள்லாம் சேர்ந்து என்னைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு விட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே ஈத்தாமலியில் ஒரு ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாள் இருந்தோம், ஒரு வாரம் கூட இருந்தோம். ஆனால் என்னுடைய நோய் வந்து இரத்த வாந்தி. அது டாக்டர் வந்து ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளை கடத்திட்டே இருந்தார். அப்புறமா என் பிள்ளைகளாம் சேர்ந்து வந்து நாகர்கோவிலுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போன இடத்துல அங்கே ரத்தம் ஏற்றுவாங்க, ஆனால் அதே ரத்தம் திரும்ப வெளியே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரொம்ப சீரியஸான நிறைய ஆகி போச்சு. இங்கே மக்கள்லாம் எனக்காக நல்ல ஜெபம் பண்ணினாங்க, அந்தோனியார வேண்டிதான் நல்ல ஜெபம் பண்ணாங்க. அப்போ பங்கு குருவா இருந்தது ஜான் கென்னடி ஃபாதர். அவர் எனக்காக, நான் மறைக்கல்வி ஆசிரியராக இருந்தேன், அதனால அவங்க எனக்காக என்னையே நினைச்சு என் பிள்ளைகளையும் நினைச்சு நல்ல ஜெபம் பண்ணாங்க. அப்புறமாட்டு அங்க இருந்து முடியாத பட்சத்துக்கு கிம்ஸுக்கு கொண்டு போனாங்க. அங்க வந்து 5 லட்சம் ரூபாய் கெட்டினா தான் உள்ளால எடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா 5 லட்சம் ரூபாய் கெட்டிட்டும் உள்ளால
டாக்டர்மார நிறைய நின்னோம். ஆனாலும் யாராலையுமே அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஏன் இந்த ரூபாயை வாங்கினீங்க, இந்த கேஸு பிழைக்குமா பிழைக்காதான்னு தெரிய டவுட்ல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்தோனியார் வந்து ஒரு சின்ன பையன் டாக்டர், ஒரு முஸ்லீம் பையனை எனக்காக அனுப்பி அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக நடத்தி நான் செப்டம்பர் 12 நல்ல குணமாகி வீடு திரும்பினேன். இந்த ஊருக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். புண்ணிய பூமியாம் பெரியகாடு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் திருவிழா பாரம்பரியமாக திருநீற்று புதனுக்கு 22 நாட்கள் முன்பே தொடங்கி 13 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. எமது ஊரில் விபூதி புதனுக்கு 22 நாளைக்கு முன்பாக சிறப்பான முறையில் ஆயர்கள் தலைமையில் கொடியேற்றம் நடைபெறும். அன்றிலிருந்து 13 நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அன்பியங்களும் பக்த சபைகளும் சிறார் இயக்கங்களும் மறைக்கல்வி மன்றங்கள் வெளிநாடு வாழும் மக்கள் கப்பல் தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து குழுக்களும் ஒவ்வொரு நாளும் திருவிழாவை சிறப்பான முறையில் சிறப்பிப்பார்கள். 12ஆம் திருவிழாவான சனிக்கிழமை அன்று அனைவரும் வியக்கத்தக்க வகையில் ஆடம்பரமான வானவேடிக்கை நடைபெறும். வானவேடிக்கை முடிந்ததும் ஜெபக்கூட்டம் நடைபெறும். ஜெபக்கூட்டத்தில் திரளான மக்கள் பல மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்து வந்தும் கலந்து கொள்வார்கள். பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு திருவிழா திருப்பலி ஆய தலைமையில் நடைபெறும். இந்த பூசையினை அங்கு பேரவையினர் சிறப்பான முறையில் கொண்டாடுவார்கள். அடுத்த பூசையானது பக்த சபையினர் அன்பிய ஒருங்கிணையம் சேர்ந்து சிறப்பிப்பார்கள். 3வது திருப்பலியை ஆசாரிமார்களும் எமது ஊர் மக்களும் சேர்ந்து சிறப்பிப்பார்கள். 4வது திருப்பலியானது அனைத்து நோயாளிகளுக்காகவும் அனைத்து பக்தர்களுக்காகவும் நடைபெறும். மாலை 6 மணி அளவில் திருக்கொடி இறக்கம் நடைபெறுவதற்காக அனைவரும் அனைத்து மக்களும் வந்து கோவில் முன்பாக கூடி கொடியினை வணங்குவார்கள். மாலை 6 மணிக்கு ஆயர் தலைமையில் கொடி இறக்கமானது சீரம் சிறப்புமாக நடைபெறும். பெரியகாடு புனித அந்தோனியார் திருத்தலத்தோட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இப்ப நம்ம இருக்கோம். இத சாவடின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்துல இருந்தே இங்க டாக்டர்ஸால கைவிடப்பட்டவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, பேய் பிடிச்சவங்க, பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க, இப்படி பல பேரும் இங்க வந்து தங்கி 13 நாட்களோ 1 மாசமோ 2 மாசமோ தினமும் போய் புனித அந்தோனியாரை வழிபட்டதால பூரண குணமடைஞ்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கும் பல பேர் இங்க வந்து தங்கி பலனடைறாங்க. பழந்தமிழர்களின் பண்பாடான ஊர்காவல் தெய்வங்களைப் போலவே இங்கும் ஊரின் ஒவ்வொரு பகுதியிலும் புனிதர்களின் குருசடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஊரின் மைய பகுதியில் புனித அந்தோனியார் திருத்தலம் அமைந்துள்ளது. அதனை சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்துள்ளன. கொடிமரத்திற்கு மிக அருகிலேயே புனித இக்னாசியார் குருசடி அமைந்துள்ளது. ஆலயத்தின் வலப்புறம் திருசிலுவைநாதர் குருசடியும், இடப்புறம் பாத்திமா அன்னை கெபியும், கிழக்கே புனித தோமையார் குருசடியும் அமைந்துள்ளன. ராஜாக்கமங்கலம் துறை பங்கிலிருந்து தனி பங்காக உயர்த்தப்பட்டதன் நினைவாக 26/1/2021 அன்று பொன்விழா நினைவு சின்னம் நிறுவப்பட்டது. அதனை கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு நஸ்ரீன் சூசை அவர்கள் திறந்து வைத்தார். அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு மறைமாவட்டத்தில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் திருத்தலம் பெரியகாடு என்னும் இப்புண்ணிய பூமியினுடைய மகத்துவமான நிகழ்வுகளை உங்களோடு பகிர்வு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய சாட்சியங்களை கேட்டவன் என்ற அடிப்படையில் இப்புண்ணிய பூமி என்னும் இப்பெரியகாடு பங்கு சமூகத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் வருகின்ற ஆயிரக்கணக்கான மக்களும் வழிபாடுகளில் நிரம்பி இருக்கிற கூட்டமும் ஒவ்வொரு நாளும் இந்த திருத்தலத்தில் நாடி வந்து புதுமைகளை பெற்ற மக்களுடைய எண்ணிக்கையும் பெருவாரியாக அமைகிறது. வயிற்றில் கட்டிகளோடும் உடல் குறைபாடுகளோடும் வந்து புனித நீரூற்றின் தண்ணீரை அருந்தியபின் நான் குணமடைந்து விட்டேன் என்று இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு சகோதரனுடைய சாட்சியத்தை கேட்ட வேளையில் இந்த நீரூற்றின் அதிசயமும் இப்புண்ணிய பூமியினுடைய மகத்துவத்தையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உணர முடிந்தது. அந்த சாட்சியத்தை கேட்க முடிந்தது. செவ்வாய்க்கிழமைகள் தோறும் காலை 11 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கு நடக்கும் சிறப்பு திருப்பலிகள்
இம்மாவட்டம் மட்டுமல்ல, இம்மாவட்டத்தை கடந்தும் பல்வேறு மக்கள் நம்பிக்கையோடு நாடி வரும் ஒரு திருத்தலமாக இது அமைந்திருக்கின்றது. இத்திருத்தலத்தை நாடி வருகின்ற மக்கள் அதனுடைய நன்மைகளை நிறைவாக பெற்றுச் செல்கின்றார்கள். அதற்கு மிகச்சிறந்த அன்பையும் காணிக்கையும் கொடுத்து தாராளமாக இத்திருத்தலத்திலே தங்கியிருந்து தாங்கள் குணம் பெற்றதற்கு சாட்சியோடு நிற்கிறார்கள். இப்புண்ணிய பூமி பெரியகாடு திருத்தலம் அனைத்து பக்தர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெளிநாடுகளில் இருந்தும் தொலைபேசி வழியாகவும் எங்களுக்காக ஜெபியுங்கள், இத்திருத்தலம் வருகிறோம் என்று கடந்து வருகின்ற மக்களில் உங்களையும் அன்போடு அழைக்கிறோம். கோட்டாறு மறை மாவட்டத்தின் புண்ணிய பூமி பெரியகாடு திருத்தலம் எல்லா மக்களுடைய ஆசியினுடைய புகலிடமாக இருக்கிறது. புனித அந்தோனியாரின் பரிந்து பேசுதலும் இறைவனுடைய அருள் துணையும் உங்களையும் வழிநடத்தட்டும் என உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறேன். இறையாசி உரித்தாகட்டும். நன்றி. மேற்கு கடற்கரையோரம் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அழகிய திருத்தலமாக அமைந்துள்ளது பெரியகாடு. சுற்றுலா தலமான கன்னியாகுமரியிலிருந்து கடற்கரை சாலை வழியாக 20 கிலோமீட்டர் தொலைவிலும், அருகிலுள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்திலிருந்து குளச்சல் கடற்கரை சாலை வழியாக 86 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவில் புறநகர் பேருந்து நிலையமான வடச்சேரியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. வாழ்க வாழ்க எம் புனிதரே, வழி காட்டும் எம் மண்ணின் காவலரே. வாழ்க வாழ்க எம் புனிதரே, வழி காட்டும் எம் மண்ணின் காவலரே. எண்ணற்ற புதுமைகள் நிகழும் புண்ணிய பூமியான பெரியகாடு புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு நீங்களும் வாருங்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக இறையாசிரை பெற்று செல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.